ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்ஸ் நம்ம எஸ்டர்டே நைட்டே நம்ம போட்டிருந்தோம். இதோட ஃபுல் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கட்டு உட்டு பாக்ஸில் 16 ஆம்ஸு லிசா பிராண்டில் வந்து 2 ப்ளக்கு 2 சுவிட்சு வந்து 4 ஸ்கொயர் ஒயர் ஒரு காயில் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலம் சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரும் கட் பண்ணுறதில்ல. எல்லாமே லெக்ராண்டு, ஹைஃபை, ஆங்கரு, நிறையா ப்ராண்டு, எல்லா ப்ராண்ட்லேயுமே ப்ரெஸ்ஸிங் டைப் வந்துடுச்சு. இந்த சுவிட்ச் போர்டு கட் பண்ணி மாட்டுறதுனா ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாமல் போச்சு. ரொம்ப ரேராக தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த கட் பண்ணி மாட்டுற நானே இந்த போர்டையே நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி கட் பண்ணி மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்துச்சு. இது தெரிஞ்சவங்களுக்கு, வேலை தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கும் சரி, இது சாதாரண விஷயமா இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கலாம். பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதோட கனெக்ஷன்னா எப்படின்னு சில பேருக்குன்னா தெரியாது. இப்போ இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இவ்வளோ தான் வேலைன்றது மாதிரி பண்ணலாம். இதை நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கட்டு உட்டு பாக்ஸில் வந்து ஹைலம் சீட்டை கட் பண்ணி 2 16 ஆம்ஸ் ப்ளக்கு 16 ஆம்ஸ் சுவிட்சு. என்னடா 16 ஆம்ஸ் 6 ஆம்ஸ்ன்று? ஆமாங்க, முன்னாடி தான் வந்து 5 ஆம்ஸ் 15 ஆம்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் அப்படி தான் கூப்பிட்றாங்க. ஆனால் இப்போ அதோட ஆம்பியர் பூராமே 5 ஆம்ஸு 15 ஆம்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த இதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ப்ளக்லேயும் எல்லுன்னு ஒரு பக்கம் எழுதியிருக்கும், எண்ணுன்னு ஒரு பக்கம் எழுதியிருக்கும். மேலே உள்ளது மட்டும் எர்த்து. அதுக்கான சிம்பிள் ஒரு 3 அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கோம். அதுதான் எர்த்து. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு கனெக்டர், மேலே ஒரு கனெக்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுலேருந்து எடுத்து சுவிட்சோட மேலேயும், எண்ணிலேருந்து எடுத்து இன்னொரு ப்ளக்குக்குள்ளே எண்ணையும் வந்து லூப்பிங் பண்ணி நம்ம மெயின் ஒயர் கார்டிலேருந்து வர்றது வந்து நியூட்ரலு. இந்த எல்லிலேருந்து சுவிட்சில் கொடுக்குறது தான் சுவிட்ச் ஆன் ஆனவுடனே உங்களுக்கு வந்து எல்லில் வந்து போகிறதுக்கானது சப்ளை. ஏன் எல்லில் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்குறப்ப வந்து டெஸ்டர் வச்சு பார்த்தோம்னா ரைட் சைடில் தான் கரண்ட் வரணும். சில பேர் வந்து லெஃப்ட் சைடில் மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். நம்ம சப்போஸ் டெம்பரவரியாக வந்து ஒரு வயரை போட்டு ஏதாவது எடுக்கிறப்போ வந்து ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நியூட்ரல் வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எப்போயுமே ஃபேஸ் மட்டும்தான் கட் ஆஃப் ஆகணும். இதோட கலர் கோடு பார்த்திங்கன்னா எர்த்துக்கு எப்போயுமே க்ரீனு, நியூட்ரலுக்கு எப்போயுமே பிளாக்கு, ஃபேஸுக்கு வந்து எப்போதுமே ரெட்டு. இதுக்கு இருக்கிற வயருக்கு தக்கன போடலாம். ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் வந்து கலர் கோடிங்க பார்த்தா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணுறப்போலோ, இல்லை இன்னொருத்தவங்க பார்த்த வேலையை நம்மளோ, இல்லை நம்ம பார்த்த வேலையை இன்னொருத்தவங்களோ பார்க்குறப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பச்சையை வந்து மெயின்லேருந்து வர்ற பச்சையை வந்து மேலே உள்ளதில் கொடுத்து அதிலேருந்து ஒரு லூப்பிங் போட்டாச்சு. எல்லில் இந்த லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். நம்ம லைன் கொடுக்குறப்ப அது லெஃப்ட் சைடில் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறப்ப அது ரைட் சைடில் இருக்கும். நியூட்ரலுக்கு வந்து நியூட்ரல் கொடுத்தாச்சு. எல்லுலேருந்து சுவிட்சுக்கு மேலேயே கொடுத்தாச்சு. எப்போயும் சுவிட்சுக்கு கீழே தான் ஃபேஸ் கொடுக்கணும், மேலே வந்து அவுட்புட்டு, ப்ளக்குக்கு போகிற அவுட்புட்டு கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்கன்றதுக்காண்டி தான் இந்த ப்ளக்கை வந்து நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடு இதாக தான் இருக்கும். ஒரு 15 ஆம் ஸ்டாப் மாட்டி இது 3 கோர் 4 ஸ்கொயர் ஒயர் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் முழு காயில் ஒரு 90 மீட்ரு ஒரு காயில் வாங்கி அதை கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப லென்த்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்காண்டி கேட்டாங்க. பவர் ப்ளக்கு, பவரான மிஷின்ஸ்னால் யூஸ் பண்ணுறதுக்காண்டி கேட்டாங்க. அதுக்காண்டி தான் இதை நம்ம செட் பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுவிட்சை போட்டோம்னா ரைட் சைடில் டெஸ்டர் வைக்கிறேன்னா லைட் எரியும் பாருங்கள். ரைட் சைடில் வச்சு எரியும். அதே மாதிரி தான் அந்த ப்ளக்லையும் ரைட் சைடில் வச்சு எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.